ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைக்க கோரி மேலும் ஒரு அடிப்படை மனித உரிமை வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது இன்றைக்கு. தொடர்ச்சியாக இந்த தேர்தல் நெருங்குகின்ற காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகள் ஜனாதிபதியின் ஒரு காய் நகர்த்தலாக இருக்கலாம் என்று கருதப்படுது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இல்லை, உண்மையில் நான் அப்படி பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி கூட பதவிக்காலத்தை 5 வருஷமாக அதை வரையறை செய்ய வேண்டும். 5 வருடம் நிறைவு வர்ற கட்டம் வந்திருக்கிறது. அரசியலமைப்பின் பிரகாரம் 5 வருஷத்துக்குள்ள இந்த 5 வருஷம் முடிவில் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்திலே அவர் இணக்கப்பாட்டோடு இருக்கிறார். அவர் இதுவரை எந்த மாறுபட்ட கருத்துக்களையும் தெரிவித்ததாக நான் அறியலை. அந்த அடிப்படையிலே ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் இவ்வாறான வழக்குகளை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இதை ஜனாதிபதி தொடர்படுத்தியல் அரசாங்கத்தோடு தொடர்படுத்தி பார்க்கின்ற ஒரு பார்வை பல மட்டங்களில் இருந்தாலும் ஜனாதிபதியை பொறுத்தளவுக்கும் அரசாங்கம் என்ற தரப்பை பொறுத்தளவுக்கும் எம்முடைய நிலைப்பாடு குறிப்பிட்ட இந்த 5 வருஷ நிறைவு வருகின்ற அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதில் எந்த விதமான பின்வாங்கலும் இல்லாமல் அந்த கருத்திலே நாங்கள் திடமாக நிற்கணும். பொதுஜன பெரமுன கட்சியின் பிரதான ஜனாதிபதி வேட்பாளராக மேலும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வழங்கலாம் என்ற பரவலாக கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலே என்னென்னு சொன்னால் பொதுஜன பெரமுன உண்மையிலே உத்தியபூர்வமாக தங்களுடைய கட்சி சார்ந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை இதுவரை முன்னிறுத்தவில்லை. இரண்டாவது, பொதுஜன பெரமுன கட்சியில் இருக்கின்றதான உயர்மட்ட குழுவைச் சேர்ந்தவர்களுடைய கருத்துக்களை நான் அண்மித்த காலமாக அவதானித்து வருகின்றேன். மேடைகளிலும் சரி அல்லது பொது நிகழ்வுகளிலும் சரி, அதாவது தாங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதான கருத்துக்களை தான் அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை நான் நினைக்கிறேன் பொதுஜன பெரமுன கட்சி சார்பாக இதுவரை இறுதி முடிவுகள் எட்டப்படாத சூழல் இருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழல் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்குத்தான் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கருத்து அந்த கட்சி சார்ந்த உயர்மட்ட குழு உறுப்பினரிடம் காணப்படுகிறது. இருந்தாலும் இதுவரை இறுதி முடிவுகள் எட்டப்படவில்லை உத்தியோகபூர்வமாக.